வணக்கம். நம புத்தாய நண்பர்களே, இந்த கிளிப்னூடாக சொல்லிக் கொடுக்க போவது பொன்னிறமுள்ள தோல் கிடைக்க காரணம் என்னவென்று. அழகான உடல் கிடைக்க காரணம். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. இலகுவாக பணம் செலவு செய்யாமல் சேகரித்து கொள்ள முடியும் ஒரு புண்ணியத்தை பற்றி சொன்னால் அதுதான் கோபம் கொள்ளாமல் அன்புடன் வாழ்தல், கருணையுடன் வாழ்தல். சில இடங்களில் இருக்கிறது, தான் சொல்லும் விஷயங்கள் ஏனையவர்கள் கேட்காமல் இருந்தால் கோபம் வரும். தன்னுடைய எதிர்பார்த்தபடி இந்த சமூகம் இல்லாவிட்டால் கோபம் வரும். நிறைய விஷயங்கள் மூலம் கோபம் வரும். அதனால் கோபத்தை கட்டுப்படுத்தும் முறைகளை பற்றி கற்றுக்கொண்டு கோபத்தை அடக்கிவிட்டு அன்புடன் மெத்தாவுடன் ஜீவகாருண்யத்துடன் வாழ பழக வேண்டும். உடல் நிறம் அழகாய்விடும், பொன்னிறம் வரும் தோலுக்கு. அதேபோல் பணம் போகும் இன்னொரு விஷயம் இருக்கிறது. அது தான் மென்மையான துணிமணிகள், ஜீவரங்களாக இருக்கலாம், இந்த மேலாடைகளாக, இந்த ஆடைகளாக இருக்கலாம், அதே போல் பெட்ஷீட்டலாக இருக்கலாம். அப்படியான இந்த உடம்புக்கு சுகத்தை தரும் மென்மையான துணிமணிகள், வஸ்திரங்கள் தானமாக அளித்தால் அதன் மூலமும் நிறம்தான் கிடைக்கிறது, அளவுதான் கிடைக்கிறது. புத்த பகவான் முந்தைய ஜென்மங்களில் போதிசத்துவராக இருக்கும் போது இந்த ரெண்டு விஷயங்களை, இந்த ரெண்டு கர்ம சமாதானங்களை அந்த இருந்த மனித வாழ்க்கைகளில் பயன்படுத்தி பழக்கப்படுத்தி அந்த புண்ணியத்தின் மூலம்தான் பொன்னிறமுள்ள உடம்பு கிடைத்தது. அதுவும் ஒரு மகாபுருஷ லட்சணம். அதுதான் சுவர்ணவண்ணோ பொன்னிறமான பொன்னான இந்த தோல் கிடைக்க காரணம் அதுதான். இந்த போதனையினூடாக நீங்கள் கற்றுக்கொண்ட ஏதாவது விஷயம் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்க. அதே போல் இப்படியான புண்ணியங்கள் வேறு இருக்கிறதா நீங்கள் கேட்டு இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த போதனை பற்றி, இந்த சேனலை பற்றி ஏதாவது கருத்து இருந்தால் அவை கமெண்ட் பண்ணுங்க. நம புத்தாய. வணக்கம்.